உடனே சிட்டுவும் பொன் சிற்பங்களில் ஒன்றாக மாறிடுச்சு. நான் எதுக்காக பொண்ணாக மாறணும்? நான் சிட்டுதான், நாணயம் இல்ல. அப்படின்னா நீங்கெல்லாம் யாருடா? பாலில் 4 பொன் சிற்பங்கள் மிதந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க முன்னாடி கையை இணைச்சுக்கிட்டு நின்று இருந்தாங்க. ஒருத்தர் முகத்தோட சிட்டுவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான். சிட்டு, நீ இங்க வந்துட்டியா? சிட்டு பயந்து, நீ யாரு? நான் உன்னை விட சீக்கிரமா இங்க வந்தவன்டா. என்ன வம்புடா இது? சிட்டு கண்களை பெரிதாக்கி பார்த்தது. அந்த சமயம் பின்புறம் இருந்த பழைய மரம் திடீர்னு விழுந்துச்சு. அந்த மரத்திலிருந்து ஒரு கனமான குரல் கேட்டுச்சு. நீ இங்கேயே மாறி போகணுமா இல்லனா தப்பிக்கணுமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் தேர்வு பண்ணு. சிட்டு நடுங்கி பார்த்துச்சு. அதுக்குள்ளே நிழல் பின்னாடி வந்து, நான் தேர்வு பண்ணட்டுமா? குரல் கேட்டுச்சு.